விகடன் பதிப்பகம் சார்பில் சென்னை நந்தம்பாக்கத்தில் அம்பேத்கர் குறித்த புத்தக வெளியீட்டு விழா இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இதில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கலந்து கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில்ராஜா. விவரங்களை பதிவு செய்யலாம். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் வெளியீட்டு விழா நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வர்த்தக மையத்தில் நடைபெறுகிறது. விகடன் பிரசுரம் சார்பில் வெளியிடப்படக்கூடிய இந்த நூலை விஜய் வெளியிட்டுகிறார். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியை தொடங்கிய பிறகு ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் கலந்து கொண்டு அம்பேத்கருடைய அந்த புத்தகத்தை வெளியிடுகிறார். குறிப்பாக தன்னுடைய கட்சியின் கொள்கை தலைவர்களாக தேர்வு செய்யப்பட்ட அம்பேத்கரை அவர் சார்ந்த ஒரு புத்தகத்தை தற்போது வெளியிடுகிறார். இதற்கான நிகழ்ச்சி தற்போது தொடங்கி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்காக விஜய் தற்போது நிகழ்ச்சியின் அரங்கத்திற்குள் வந்திருக்கிறார். இந்த அரங்கத்திற்குள் வரும்பொழுது இந்த அரங்கத்தில் பார்த்தீர்கள் என்றால் அம்பேத்கர் புகைப்படங்கள், அவர் சார்ந்த கட்டுரைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருந்தது, வாசகங்கள் வைக்கப்பட்டிருந்தது, அவருடைய சிலை ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. இதை அனைத்தையும் சுற்றி பார்த்து அம்பேத்கர் சிலையோடு ஒரு செல்ஃபி புகைப்படம் எடுத்துக்கொண்டு அரங்கத்திற்குள் வந்தார். இந்த புத்தகத்தை விஜய் வெளியிடக்கூடிய எல்லோருக்குமான தலைவர் புத்தகத்தை ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு மற்றும் அம்பேத்கருடைய பேரனுமான ஆனந்த் டெல்டும்டே ஆகியோர் இருவரும் சேர்ந்து பெற்றுக் கொள்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் வணக்கம் வைத்து வரவேற்று விட்டு தற்போது அவருடைய கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் இருந்தார்கள், அவர்களை பார்த்து கையசைத்து விட்டு தற்போது அமர்ந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியானது தற்போது தொடங்கி இருக்கிறது. 3 மணி நேரம் நடைபெறும் வகையில் இந்த நிகழ்ச்சியானது திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் விஜய் பேச இருக்கிறார். குறிப்பாக தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியுடைய 5 கொள்கை தலைவர்களில் ஒருவராக அம்பேத்கரை தேர்வு செய்திருந்தார். தற்போது இன்று அந்த புத்தகம் வெளியிடப்படுகிறது. அம்பேத்கர் சார்ந்து ஒரு 40 கட்டுரைகளை தொகுத்து ஒரு புத்தகம் வெளியிடப்படுகிறது. இந்த புத்தகத்தை வெளியிட்டு என்ன பேச இருக்கிறார், அம்பேத்கர் குறித்து என்ன பேச இருக்கிறார் என்பது உள்ளிட்ட பல்வேறு எதிர்பார்ப்புகள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன. செந்தில், இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவராகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் அம்பேத்கர். இந்நிலையில் ஏராளமான தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கும் விழாவில் பங்கேற்பதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைய தாவேக தலைவர் விஜயனுடைய பேச்சு என்பது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ரசிகர்களினுடைய எண்ண ஓட்டம் என்னவா இருக்கு? தன்னுங்களுடைய கட்சியின் தலைவர், கொள்கை தலைவராக அம்பேத்கரை அறிவித்த பிறகு முதல் முறையாக அவர் குறித்து நூலை வெளியிட்டு மிகப்பெரிய ஒரு அம்பேத்கர் குறித்தும் அம்பேத்கரிசம் குறித்தும் பல்வேறு விஷயங்களை பேச இருக்கிறார். இதன் காரணமாக தான் அவருடைய இந்த எதிர்பார்ப்பு என்பது அதிகரித்திருக்கிறது. அவர் என்ன பேச இருக்கிறார், நாம் என்ன செயல்பாடுகள் பின்பற்ற போகிறோம், அவருடைய வழிகளில் எவ்வாறெல்லாம் நடக்கப் போகிறோம் என்பதை தெரிந்து கொள்வதற்கான மிகுந்த ஒரு ஆர்வத்துடனும் எதிர்பார்ப்புடனும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் அவர்களுடைய கட்சி உறுப்பினர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் தங்களுடைய தலைவர், தங்களுடைய கட்சி கொள்கையுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடியவர் என பல்வேறு சிறப்புகள் இந்த நிகழ்ச்சியில் இருக்கிறது. இதன் காரணமாக இந்த விஷயங்கள் குறித்தெல்லாம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு முனைப்புடன் தான் இந்த நிகழ்ச்சியில் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். செந்தில், இப்போ இந்த நிகழ்ச்சியில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டிருப்பவர்கள் யார் யார், யார் புத்தகத்தை வெளியிட யார் பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள் என்கிற விவரங்களை மீண்டும் பதிவு செய்யலாம். இந்த புத்தகம் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தகம் தற்போது ஆதவ் அர்ஜுனால் உருவாக்கப்பட்டு விகடன் பிரசுரம் மூலமாக வெளியிடப்படுகிறது. இந்த புத்தகத்தை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் வெளியிட ஓய்வு பெற்ற நீதியரசரான சந்துரு மற்றும் அம்பேத்கரின் மகள்வழி பேரனும் சமூக செயற்பாட்டாளரும் இடதுசாரி சிந்தனை கொண்டவரான ஆனந்த் டெல்டுடே ஆகியோரும் இருவரும் சேர்ந்து இந்த புத்தகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். பெற்றுக்கொண்டு இந்த புத்தகம் குறித்தும் அம்பேத்கர் குறித்தும் பல்வேறு விஷயங்களை பேச இருக்கிறார்கள். நூல் உருவாக்கிய ஆதவ் அர்ஜுன், நூலை வெளியிடும் விஜய் மற்றும் நூலை பெற்றுக் கொள்ளும் ஆனந்த் மற்றும் சந்துரு ஆகிய
நான்கு பேரும் அம்பேத்கர் குறித்தும் அவருடைய செயல்பாடுகள், அவருடைய சித்தாந்தங்கள் குறித்து பல்வேறு விஷயங்களை வந்து பேச இருக்கிறார்கள். இந்த புத்தகத்தில் பார்த்தீர்கள் என்றால் 40 கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைசிறந்த முற்போக்கு எழுத்தாளர்கள் 40 பேர் சேர்ந்து இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்கிறார்கள். அந்த கட்டுரைகள் வந்து எழுதப்பட்டிருக்கிறது. 40 கட்டுரைகளை தொகுத்துதான் 992 பக்கங்களாக கொண்டு இந்த புத்தகம் வந்து வெளியிடப்படுகிறது. இதில் பல்வேறு விஷயங்கள் அம்பேத்கர் குறித்து, பல்வேறு சிந்தனைகள், அவருடைய செயல்முறைகள் என பல்வேறு விஷயங்கள் வந்து இடம்பெற இருக்கின்றன. இது குறித்து இவர்கள் 4 பேரும் ஒரு விரிவான ஒரு பேச்சை வந்து வெளிப்படுத்த இருக்கிறார்கள், பேச இருக்கிறார்கள். பாலவேல், தற்போதைய தகவல்களுக்கு நன்றி செந்தில்.